இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ வந்துரு. ஆமா அக்கா 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 தாத்தா நானே உயிர் பழக்கணும். என்ன காப்பாத்துற முயற்சியில இவங்க 2 பேர் சாகிறத விட நான் சாகிறதுதான் நல்லது. அம்மாடி பாக்கியம், நீ நல்லா இருக்கணுமா? நான் போறேம்மா. நான் என் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். ஒரு நொடி கூட நீங்க என் கையை விட்டுறக்கூடாது. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கையை விட மாட்டோம். நானி இப்ப எப்படி இருக்கான் டாக்டர்? தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால இன்டர்னலா பிளட் கிளாட் ஆயிருக்கு. அக்கா, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே டாக்டர்? ஆபத்து தான். அந்த பிளட் கிளாட் தான் சின்ன டியூமரா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிடுங்க டாக்டர், உடனே ஆபரேஷன் பண்ணுங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. இப்போ ஆபரேஷன் பண்றது அவ்வளவு நல்லது இல்லை. அப்புறம் எப்படி டாக்டர்? ஒரு 4-5 மாசம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி அந்த டியூமர் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணணும். அதுவும் இங்க நம்ம ஊர்ல பண்ண முடியாது. சிட்டிக்கு கூட்டிட்டு போய் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். அது வரைக்கும் என் தம்பிக்கு பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதுல்ல டாக்டர்? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஆனா பையனுடைய பிரெயினுக்கு எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் வராத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் பையன்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அவருக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அல்லது அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவர் பார்த்தாருன்னா அந்த டியூமர் வளர வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல பிரஷர் அதிகமாகி அந்த டியூமர் வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சர்ஜரி முடிகிற வரைக்கும் பையனை நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க. எங்க நானிய எப்ப வீட்டுக்கு கூட்டு போலாம் டாக்டர்? நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி, அம்மா உன்னை வர சொன்னாங்க. மாப்பிள்ள ஃபேமிலி வந்திருக்காங்களா? வா. பாக்கா, வணக்கங்க. வணக்கம். எப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்காம நடக்கிறது தானங்க ஆக்சிடென்ட். அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆலமரம் மாதிரி இருந்த மனுஷனை கூட்டிட்டு போயிட்டாரு. அத நினைச்சாலே ரொம்ப வருத்தமா இருக்கு.
எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? நேரங்கிறது எப்ப யார் மேல விஷத்தை கக்கும்னு தெரியாதுல்ல. எல்லாம் நினைச்ச மாதிரியே நடந்திருந்தா இன்னைக்கு இந்த நேரத்துல பாக்கியலட்சுமி எங்க வீட்டுல விளக்கேத்திருப்பா. ஆனா என்ன பண்றது? என் மாமனாரு போய் இந்த வீட்டோட விளக்கு அணைஞ்சு போச்சு. அப்பா லக்ஷ்மி கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சுப்பா? நீங்க எல்லாம் கலந்து பேசி எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. கெட்டது நடந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கிறது நல்லது. இந்த மாசத்திலே சடங்கெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏதோ கெட்ட நேரம் பெரியவர் இறந்துட்டாரு. அப்படி இருந்தும் நான் உங்களை ஆறுதல் படுத்தி நான் பெரிய மனசோட பாகியலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்தா நீங்க எல்லா பழியும் எங்க மேல சொல்றீங்க? பழியெல்லாம் சுமத்தல, உண்மையதான் சொன்னேன். எந்த நேரத்துல உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணமோ அப்பத்துல இருந்து எதுவுமே விளங்கல. நீ சுமாருமா, உனக்கு எதுவும் தெரியாது. உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பேசி முடிஞ்சதும் மஞ்சள் தண்ணி குளியல் அன்னிக்கே எங்க பாகியலட்சுமி மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா. வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பெரியவர் போய் சேர்ந்துட்டாரு. அந்த சின்ன பையன் நானி மண்டை உடைஞ்சு பெட்ல படுத்திருக்கான். உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நாசமா போயிடுவாங்கன்றதுக்கு இதை விட வேற ஏதாவது சாட்சி வேணுமா என்ன? போது, நிறுத்துங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சித்தி ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. அவங்க கோபத்துல சொல்லமா, வேணும்னு அவமானப்படுத்துறாங்க. இத பாருங்கம்மா, என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். முன்ன பின்ன தெரியாம ஒருத்தர் மேல பழி போடக்கூடாது. இயற்கையா ஏற்பட்ட விபத்துக்கும் அதனால ஏற்பட்ட இறப்புக்கும் எங்க குடும்பத்தை சம்பந்தப்படுத்தி பேச உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? மனசு இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டு பொண்ணுக்கு அநியாயம் நடக்க கூடாதுன்னு நாங்க பேசுறோம். ஏதோ மரியாதை இருக்கிறதுனாலதான் இவ்ளோ பொறுமையா எடுத்து சொல்ல முயற்சி பண்றோம். இல்லன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். சித்தி, பாகியலட்சுமி, அனுசூயா, நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுறன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுற மாமா. இது என் பொண்ணோட எதிர்கால பிரச்சனை. இந்த கல்யாணத்தை நடத்தி இப்படிப்பட்ட உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி இவ உயிரை நான் பணைய வைக்க விரும்பல. இனி நீங்க உங்க வீட்டு பொண்ணை கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல.